அந்த மோதிரத்தை சீடன்கிட்ட இந்த மோதிரம் நல்லா இருக்கு அப்படின்னாரு. போட்டு பாருங்கன்னு கூட போட்டதும் கண்ணை உன் கையை விட என் கைக்கு நல்லா இருக்குன்னாரு. உடனே சீடன் அதை கொடுத்துட்டு போயிட்டார். இப்படி அறநூல்களை கற்று ஒரு குருவாக வாழ்ந்து பிறர் ஒரு நயத்தில் இருக்குல்ல, அது கூடா நட்பு. அப்ப மனதில் வஞ்சகம் வைத்துக்கிட்டு நல்லவனாட்டம் அடிச்சு பழகிறது, இது கூடா நட்பு. ஏன்னா ஓசில் நமக்கு ஏதாவது அதாவது ஆத்மார்த்தமா பழகி ஒரு நண்பர் வீட்டுக்கு போகக்குள்ள இந்த பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு ஸ்வீட்டாவது ஒரு காரமாவது ஏதோ ஒன்று வாங்கிட்டு ஒரு ஆத்மார்த்தமா போய் பழகிற நட்பு உறவெல்லாம் காணாமல் போயிடுச்சு, மிக சில தான் இருக்குது. அது இல்லாமல் பழகிட்டு அதனால சென்னை போனால் தங்குறதுக்கு 2 நாளைக்கு லாட்ஜிங் மிச்சம், சோறு காசு மிச்சம்னு போகிற நட்பெல்லாம் கூடாது. அதற்கடுத்து பார்த்தீங்களா, பகைவரிடம் இருந்து வரக்கூடிய நட்பு என்ன, ஓவர அன்பு காட்டி பழகிற நட்பு. இதையெல்லாம் தவிர்த்து இன்னும் இருக்குது. அதாவது இது பொருள் மட்டும்தான். இந்த கூடா நட்பின் 10 பாடல்களையும் இந்த தீ நட்புன்னா என்னன்னு சிந்திச்சுட்டு, நட்பாராய்தல்னா என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் நட்பாக கலந்து கொள்வோமா? அமுதமணி அக்கா, நீங்களாம் பெரிய நிறைய படித்தவங்க, ஏதோ சொக்கர் ஏதோ போட்டிருக்கேன், பதிவு கேட்டு ஏதேனும் பிழை இருந்தால் திருத்தினீங்களா ஒரு ஆசிரியைக்குரிய கடமையாக இருக்கும். என்ன பிள்ளைகளை எப்படி இருக்காங்க, இந்த குழுவில் எல்லாரும் சிறப்புடன் வாழ இறைவனை வேண்டி என் தந்தை மற்றும் மீனாள் சொக்கனை வேண்டி அவர் அருளினால் மீண்டும் தொடர்வோம். ஏனெனில் எல்லாம் சிவன் செல். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிட்டு